கவலைகளும் கஷ்டங்களும் பிறக்கின்ற இடமே பாவங்கள் தான். அந்த பாவங்களை விட்டொழித்தோமே ஆனால் நம் வாழ்க்கையில கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் இடையில்லாம போயிடும். ஒரு நாள் ஒரு பொழுது அல்லாஹ்விடத்துல காலை நேரத்தை ஒருத்தன் அடைஞ்சிட்டாலே அந்த பாவங்களுக்கான பாதுகாப்பை தேட வேண்டும். பாவங்களுக்கான பாதுகாப்பை எப்படி தேடுவதுன்னு சொன்னா, நரகத்தை விட்டு அவன் பாதுகாப்பு தேடினாலே நரகத்தின் செயல்பாடுகள் அவன்கிட்ட இருந்து போயிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையையும் சுபு தொழுத பிறகும் மக்ரிப் தொழுத பிறகும் 7 முறை ஜஹன்னத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவாங்க. அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி. ஒன்றல்ல ரெண்டல்ல 7 முறை தேடுவாங்க. ஏன் 7 முறை தேடுறாங்க? 7 நரகம் இருக்கிறது என்பதற்காக. இதிலேயே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஃபஜ்ருக்கு பிறகும் மக்ரிபுக்கு பிறகும் அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், யா அல்லாஹ் நெருப்பை விட்டு என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி துஆ செஞ்சிருக்கிறாங்க. ஜஹன்னம் என்ற நரக நெருப்பில் ஆரம்ப நேர தண்டனையை அவனை இழுத்து கொண்டு வருவது. அதாவது நரகத்திற்கு விதியாக்கப்பட்டவர்கள் போ 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 அப்படின்னு சொல்லிட்டு போய் விழுந்துடு அப்படின்றது அல்ல. ஹதீஸ்ல எப்படி பதிவு செய்யறாங்கன்னு சொன்னா, இழுத்து கொண்டு வருவது. எப்படி இழுத்து கொண்டு வருவது? சங்கிலியால் பிணைப்பது. உலமாக்கள் தஃப்சீருடைய முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, சங்கிலியால் பிணைப்பது அப்படின்னு சொன்னா உலகத்துல நீ கை காலை கட்டி கொண்டு போறப்பார், அப்படி அல்ல. வாய் வழியாக சங்கிலியை திணித்து பின்புறத்தின் வழியாக உடம்பை கட்டுவது. அல்லாஹ் பாதுகாக்கணும். உலமாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் ரொம்ப கருணையால இப்படியெல்லாம் கொடூர தண்டனைகள் தரப்படுமா அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ரொம்ப கருணையாளன் தான். எப்ப கருணையால? உலகத்துடைய காரியங்கள் உலகத்துல இருக்கிற வரைக்கும் அவன் மீது ரொம்ப கருணை செய்வான். ஏன்னா ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு மனிதனுடைய பாவத்தையுமே நோட்டீஸ் போட்டு ஒட்டுறதில்லை, எந்த ஒரு மனிதனுடைய பாவத்தையும் பட்டவர்த்தனப்படுத்துறதில்லை, எந்த ஒரு மனிதனுடைய பாவத்தையும் பகிரங்கப்படுத்துறதில்லை. அந்த விஷயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக பெரும் கருணையாளன். அவன் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் வயிறார அவனுக்கு சாப்பாடு கொடுக்கும் விஷயத்துல அல்லாஹு தஆலா பின்தங்கிறது இல்லை. என்னைக்காவது அவன் பட்னியாக இருந்திருக்கிறான், பாவி, பெரும் பாவி தான். பெரும் பாவின்றதை விட அல்லாஹ்வுக்கு மாற்றமானவைகளை வணங்கக்கூடியவன் கூட எந்த காலத்திலும் பட்னி கிடந்தது கிடையாது சகோதரர்களே. அப்ப ரப்புல் ஆலமீனுடைய ரஹம் இந்த உலகத்தின் விஷயத்தில் ரொம்ப அதிகப்படியாக இருக்கும்ன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் மறுமையில இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், உம்முடைய இறைவனின் பிடி படுபயங்கரமானது என்று சொல்றான். ஷதீதுன்னு சொன்னா ரொம்ப கடுமையானதுக்கு தான் அரபில சொல்லுவாங்க ஷதீதுன்னு சொல்லி. இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், உலகத்துல நான் உன்னை கண்டுக்கிறாம இருக்கிறேன்றதுக்காக என்ன நீ அட்வான்ஸா நீ எடுத்துக்கொண்டின்னு சொன்னா, என் அருளை நீ அட்வான்டேஜா எடுத்துக்கொண்டின்னு சொன்னா, உன்ன மாதிரி ஒரு ஏமாளி யாரும் கிடையாது. இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், என்னுடைய பிடி படுபயங்கரமானது. பாருங்களேன், இழுத்துட்டு போற மாதிரி இந்த உலகத்துல யாராவது செய்ய முடியுமா? வாய் வழியாக சங்கிலியை உள்ளே திணித்து பின்புறத்தின் வழியாக அவன் செத்துடுவான், ஆனா சாக மாட்டான். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவன் செத்துடுவான், ஆனா சாக மாட்டான். அப்படி இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு கொடூரம். அவன் சம்பாதித்த சம்பாத்தியம் எங்கே? அவன் அடைந்த புகழ் எங்கே? அவன் கற்ற இல்மு எங்கே? அவன் கற்றறிந்த பெரும் பெரும் ஞானங்கள் எங்கே? அவனுடைய செல்வாக்கு எங்கே? அவனுடைய பதவி பட்டம் எங்கே? அவனுடைய அந்தஸ்து எங்கே? எல்லாம் பாழ். ஹபாஅம் மன்சூரா, பரத்தப்பட்ட புழுதியை போல மாறிவிடும் சொல்லி சொன்னாங்க. ஒன்றுமே இருக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் இப்படி கொடூர தண்டனைகள் உள்ள நரகத்தை நீங்க தினசரி கேட்பதே பாவங்களை இல்லாம ஆகிடும். கேட்டு பாருங்க இன்ஷா அல்லாஹ். தினசரி காலையில ஃபஜ்ருக்கு பிறகு அல்லாஹும்ம அஜிர்னி, எந்த துவாவை நம்ம கேட்கிறோமோ இல்லையோ, அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார். எங்க சொல்லுங்க பாப்போம். அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், யா அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து பாதுகாத்து விடு. 7 முறை கேட்க சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அவங்கள்ட்ட நரக விதியாக்கப்பட்டவங்களா? அல்லாஹ் பாதுகாக்கணும்.
ஒரு சிறு ஒரு 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 சின்ன துளி நெருப்பு அவங்க மேடப்படுமா? ஆனாலும் முஹம்மது ரசூலுல்லா அந்த பயங்கரங்களை நெஞ்சத்தில் நிறுத்தினா நேரடியா பார்த்தவங்க ரசூலுல்லா. மேராஜுடைய காலகட்டத்தில் நேரடியாக பார்த்தவங்க ரசூலுல்லா. அதனால தொடர்படியாக அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னா, அதை பற்றி உள்ள கவலையோடு ரசூலுல்லா துவா செய்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு திக்ர் ஒன்று கற்றுக் கொடுத்தாங்க. இது எல்லா பாவங்களையுமே அழித்து விடும், எல்லாமே அதுல வந்துடும். கடல் போன்ற பாவங்கள் அவன், ஏன்னா பாவங்கள் தான் கவலையின் பிறப்பிடம். அவன் ஒரு பக்கம் கவலை போகணும் கவலை போகணும் கவலை போகணும்னு ஒரு பக்கம் பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தான்னு சொன்னா எப்படி கவலை போகும்? கவலையின் பிறப்பிடத்தை நீ கையில வச்சுக்கிட்டு இருந்தீன்னு சொன்னா அந்த வழிவாசலை மூடாம எப்படி கவலைகள் போகும்? கவலைகளின் பிறப்பிடமே பாவங்கள் தான். அந்த பாவங்களை விட்டொழிக்க, அந்த பாவங்கள் அழிக்கப்பட நமக்கு கற்றுத்தரப்பட்ட அற்புதமான வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். அவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹியே கடல் போன்ற பாவத்தை மன்னித்து விடும், தராசை அதிகப்படுத்த செய்யும், அதாவது நியாய தராசை கணக்க செய்யும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சாதாரண வேர்டு தான். இந்த வேர்டு ஒரு சின்ன பாதி தான் இருக்கும், அது முடிவு கூட இல்லை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் எதுவுமே சொல்லல. சில பேர் சுப்ஹானல்லாஹில் அஸீம்டையும் சேர்த்து கொள்ளுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தை அவ்வளவு கடல் போன்ற பாவங்களையும் மன்னித்து விடுகிறது. கடல் போன்று யாரும் பாவம் செய்ய மாட்டான், அதை விட கம்மி தான் செய்வான். அவ்வளவு பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தை. அதுக்கப்புறமா அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி தௌபா, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் தௌபாவின் தௌபா. தாயும் பிள்ளையும் கொண்டு வந்துடுறோம், நம்ம இதையும் கொண்டு வந்துடுறோம் அதையும் கொண்டு வந்துடுறோம், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு போகிறது. தினசரி அமளிய தேவை, ஏதோ ஒரு நாள் ஒரு பொழுது அப்படின்றது அல்ல. அதே போல வியாழன் இரவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய நூர் இறங்கக்கூடிய, ரஹ்மத் இறங்கக்கூடிய வெள்ளி இரவு, வியாழன் பின்னேரம் வெள்ளி இரவில் அதிகப்படியாக சந்தோஷத்தை அல்லாஹ் தர வேண்டும் என்பதற்காக வாழ்க்கையில ஒரே ஸ்ட்ரெஸ். அல்லாஹ் சொல்வது போல நீ கவலைப்படாத கஷ்டப்படாதன்னு சொல்லும் போது எப்ப அந்த கவலைப்படாத கஷ்டப்படாத ஆறுதல் வரும்னு சொன்னா இந்த திக்ரை செய்வதற்கு நமக்கு படிக்கப்பட்டிருக்கிறது. யா ரஸாக், யா ரஸாக், அள்ளி வழங்குபவனை எனக்கு சந்தோஷத்தை கொடு, எனக்கு நிம்மதி இல்லாம இருக்கு. துணையை இழந்தவங்க எத்தனையோ பேர், பிள்ளைகளை இழந்தவங்க எத்தனையோ பேர், தனிமரமாக நிற்கக்கூடியவங்க எத்தனையோ பேர், பொருளாதாரத்துல பின்தங்கிய நிலையில் எத்தனையோ பேர், பிள்ளைகள் இல்லாம எத்தனையோ பேர், தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறோமா இல்லையா? நமக்கு பிள்ளைகள் எல்லாம் தந்திருப்பான், நம்ம பிள்ளைகளுக்கு பிள்ளையை தந்திருக்க மாட்டான். வியாழன் இரவில், வியாழன் பின்னேரம் வெள்ளி இரவில் 800 முறை ஓத சொல்கிறார்கள் உலமாக்கள். யா ரஸாக், யா ரஸாக், துஆவின் கபூலின் துஆ கபூலாகக்கூடிய இந்த நேரத்தில் எனக்கு அள்ளி தரக்கூடிய ரஸாக்கே நீ எனக்கு அள்ளி கொடு. என் மனதில் உள்ள பாரங்கள் கிட்டத்தட்ட பல வாரங்களாக அவன் ஓத 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 அடிக்க அடிக்க அம்மி நகர்வது போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அந்த ரஹ்மத் இறங்குகிறது. சகோதரர்களே, சந்தோஷம் தானாக பிறக்கிறது. துக்கப்படவும் தேவையில்லை, கவலைப்படவும் தேவையில்லை என்ற இந்த வாசகம் இவனுடைய விஷயத்தில் நிஜமாகி போய்விடுகிறது. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அவனால் ஏற்படுத்தப்பட்ட அனைத்து அவுராதுகளையும், அவனால் ஏற்படுத்தப்பட்ட அனைத்து வழிகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு செயல்பட செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் மீதும் கருணை காட்டுவானாக.